எப்படி இருந்தா பணம் வரும், எப்படி வேலை பார்த்தா பணம் வரும். எத்தனை பேர் முதலாளியாக விரும்புறீங்க? முதலாளின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பல குடும்பங்களை வாழ வைக்கிறவன்னு அர்த்தம். ஏன் உங்க பிசினஸை பெருக்க விரும்புகிறார் தெரியுமா? உங்களை தேவன் உறுதிப்படுத்த விரும்புகிறார். வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பணம் வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. வேலை பார்க்குறவனா பணக்காரன் ஆகிட்டானான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் பணக்காரன் ஆனான்றதை பைபிள்ல இருந்து காட்டுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் பணக்காரனாக மாறுவீங்க. தேவ பிள்ளைகள் செல்வ செழிப்பாக வாழ்வது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இங்கே கொஞ்சம் வீடுகளை கட்டுகிறதுல கொஞ்சம் சவால் இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுல கொஞ்சம் சவால் இருக்கு. தங்கம் பெருகிறதுல சவால் இருக்கு. இங்க தொழில் பெருகிறதுல பெரிய சவால் இருக்கு. அந்த சவால்களை தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதியின் அடிப்படையில நான் சித்தி பெற போகிறேன். தேவனுக்காக நீங்கள் தனித்துவமானவர்களாக மாறுங்கள். உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் பணம் வரும். பொருளாதாரத்தை பற்றி நிறைய கிறிஸ்தவ மக்கள் அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாததுனால சபைக்குள்ளே பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடாதுன்னே ஒரு தீர்மானமாக இருக்கிறாங்க. அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ரொம்பவும் ஃபாலோ பண்ணுறாங்க. கார் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் சர்ச்சில் பேசக்கூடாது, நகையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பரவலாக அதெல்லாம் பேசினாலே அதெல்லாம் தவறு அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம இந்த செய்திகளை ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தப்பு இதெல்லாம். நம்ம பொருளாதாரத்தை நம்பணும், பொருளாதாரத்தை விசுவாசிக்கணும். பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதாரம் வெளிப்படும்ன்றதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வேதம் அதை பேசுகிறது, வேதம் அதை சொல்லுகிறது. பணம் அப்படின்ற அந்த வார்த்தையும் பணக்காரன் என்ற அந்த வார்த்தையும் சபையில் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த. பொதுவாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, பணம் அப்படின்ற அந்த வார்த்தையும் பணக்காரன் என்ற அந்த வார்த்தை, பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் எப்படி பணக்காரனாக இருக்கணும்னா உதாரத்துவமாக பணக்காரனாக இருக்கணும், அப்புறம் ஆவியில் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த பணம் என்ற பணக்காரன் என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில், நம்மளுடைய வார்த்தையில் பணம் இருக்கிறவங்க பணக்காரன் நினைக்கிறோம். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் விளங்குது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ நம்ம இனி வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகள் நாம் செழிப்பாக, அதாவது செல்வ செழிப்பாக வாழ்வது தான் தேவனுடைய விருப்பம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? சரி, இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ரிச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிச்னா என்ன அர்த்தம்? RICH. ரிச்னா என்ன அர்த்தம்? பணக்காரன். பணக்காரன்னா யாரு? பணம் நிறையா வச்சிருக்கிறவங்க அதானே நம்ம. ஆனால் உண்மையாக மூல பாஷையில் ரிச்ன்ற வேர்டு எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ரிச் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா என்ன? ரொம்ப தைரியமான ஆள், பவர்ஃபுல், வல்லமையுள்ள, கிரேட், பெரிய, மைட்டி, வெல்த்தி. கடைசியாக தான் பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. பணக்காரன்னா யார்? ரிச்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங், பவர்ஃபுல், கிரேட், மைட்டி, வெல்த்தி அண்ட் அத்தாரிட்டி. இதெல்லாம் சேர்ந்தது தான். இன்னொன்று சொல்கிறேன். ரிச்ன்ற அந்த வார்த்தை எந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ரைஸ்ன்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. சோறு, அரிசி. ஏன்னா அந்த நாட்களில் யார் அரிசி அதிகமாக வச்சிருக்கிறாங்களோ, விவசாயம் அதிகம் யார் பண்றாங்களோ, அவங்கெல்லாம் யாரா இருந்தாங்க? இதன் அடிப்படையில் வந்ததுதான் அந்த வார்த்தை. அப்போ நல்லா உங்க மனசுல ஆழமா புரிஞ்சுக்கங்க, உங்க மனதில் ஆழமா வச்சுக்கோங்க. பணம் வைத்திருக்கிறவன் மாத்திரம் பணக்காரன் கிடையாது. அப்புறம் நல்ல வலிமையுள்ள, வல்லமையுள்ள, மிகப்பெரிய ஆற்றலுள்ள, அதிகாரம் உள்ளவர்கள் தான் யாரு? பணக்காரன். வெறும் பணக்காரன், பணம் வச்சிருக்கிறவனை மட்டும் நீங்க பார்த்து பணக்காரன் சொல்லிடாங்க. ஆண்டவர் சொல்ற வர விதமும் வேற. அதனால இதன் அடிப்படையில் நம்ம சத்தியத்துக்குள்ள போறோம். திருப்புங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். சரி,
உபாகமம் 8:7-8 வசனங்களை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். போதும். இப்ப ஆண்டவர் உபாகமம் 8வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? சாப்பிட்றத பத்தி குடிக்கிறத பத்தி பேசுறாரா இல்லையா? நம்ம என்ன சாப்பிடணுன்றத பத்தி பேசுறாரா இல்லையா? கவனிக்கிறீங்களா? அது என்ன சொல்லுது? அது கோதுமையும் வார்கோதுமையும் சாப்பிட்றத பத்தி. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள. திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை தேவன் பேசுறாரு. சாப்பிட்றத பத்தி பேசுறாரு. அபரிமிதமா சாப்பிட்றத பத்தி பேசுறாரு. அடுத்தது பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றுக்கும் உனக்கு குறைவுபடாதுமான அப்படின்னு பேசிட்டு, அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்புகள் வெட்டி எடுக்கிறதுமான மலைகள் உள்ள. அங்க செம்பு இருக்கு, வெள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றது மாத்திரம் கிடையாது. இப்ப 12வது வசனத்திலிருந்து, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும். போதும், நிப்பாடு. முதல்ல சாப்பாடை பத்தி பேசினாரு, குடிக்கிறத பத்தி பேசினாரு. இப்போ வீடை பத்தி பேசுறாரு, தங்குறத பத்தி பேசுறாரு. அங்க தங்குறது வெறும் தங்குறது இல்ல, அங்க என்ன பெருகுமா? வீட்டை கட்டினா வெள்ளியும் தங்கமும். ஆண்டவர் ஏன் இங்க பரிசுத்தத்தை பத்தி பேசல? ஏன் இங்க பாவத்தை பத்தி பேசல? ஏன் இங்க ஆவிக்குரிய காரியங்களை பேசல? ஏன் இங்க தேவன் இதை பேசுறாரு? ஏன்னா இவன் ஓட்டாண்டியா இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க மனசுல ஒரு காரியத்தை விருத்த விரும்புறேன். இவன் பெரிய பணக்காரன் கிடையாது. இவனே 430 வருஷம் அடிமையா இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வெளியே வர்றான். கொஞ்சம் தங்கத்தை என்ன செஞ்சுட்டு வர்றான்? இருக்கிறதுல கொஞ்சம் தங்கத்தை எகிப்துல இருந்து எடுத்துட்டு வர்றான், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது பத்தாது தம்பி, அது இன்னும் கூட கொடுக்குறேன். தேவனுக்கு உங்கள்ட்ட இருக்கிற 10 பவுன் நகை போதும்னு நினைச்சா போதும் தான் அப்படின்னு நினைச்சாருன்னா இஸ்ரவேல்ட்டே சொல்லிருக்கா, ஏய் தங்கத்தின் மேலெல்லாம் உனக்கு ஆசை இருக்கக்கூடாது, எகிப்தில் ஏற்கனவே களவான்ட்டு வர்ற, அதுவே நான் தான் அவனை கொடுக்க சொல்லியிருக்கேன், போதும்ன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, போ பேசாம அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? வெள்ளியும் பொன்னும் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, பெருகி. எல்லாம் சொல்லுங்க, பெருகி. எத்தனை பேருக்கு பெருகணும்? ஆண்டவர் நல்லா சாப்பிட்றத பற்றி பேசுகிறாரு, நல்ல வீடுகளை கட்டுறதை பற்றி பேசுகிறாரு, பொண்ணு வெள்ளியை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் பேசலை, அடுத்து இன்னொன்று பேசுகிறாரு. எதை பற்றி பேசுகிறாரு பாருங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உன் வெள்ளியும் பொன்னும் ஆடு மாடுகள் திரட்சியாகி. முழுக்க 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 ஆண்டவர் எதை பேசுறாரு? பிஸ்னஸை பேசுறாரு. ஆடு மாடு என்ன? ஆடு மாடு என்ன? பால் வரும். ஆடு பெருத்தா ஆடுகளை குட்டி போடா இடத்துல போய் விற்கலாம். பிஸ்னஸை பத்தி பேசுறாரு. பிஸ்னஸ் என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. பெருகும். சொல்லுங்க, நான் பண்ற பிஸ்னஸ் பெருகும். என் வீட்டுக்காரர் செய்யற பிஸ்னஸ் பெருகும். ஆண்டவருக்கு இது முக்கியமா இல்லையா? ஆண்டவருக்கு முக்கியமா இல்லையா? ஏன் உங்க பிஸ்னஸை பெருக்க விரும்புகிறார் தெரியுமா? உங்களை தேவன் உறுதிப்படுத்த விரும்புகிறார். பெருகாத இடத்துல இருக்கிறவங்களால தான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்க முடியாது. பெருக்கம் இல்லாத ஆட்கள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கே இல்லை அங்கே போவோம், அங்கே இல்லை அங்கே போவோம், அங்கே இல்லை அங்கே போவோம், ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆள், ஓடிக்கிட்டே இருக்கிற ஆள், ஒரு இடத்துல வேலை பார்க்காத ஆள் எத்தனை காசு சம்பாதிச்சாலும் அந்த காசு பையில நிற்காது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிஸ்னஸை நான் பெருக்க விரும்புகிறேன், உன்னுடைய இருப்பை பெருக்க விரும்புகிறேன்,
உன்ட 10 பவுன் தங்கம் இருக்குன்னு நினைக்காத, அதை நான் பெருக்க விரும்புகிறேன். உன்ட வெறும் வெள்ளியில் கொலுசு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத, அதையும் நான் பெருக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. இப்போ நான் பைபிளில் இருக்கிறத பேசுகிறேன்னா இல்லை பைபிளில் இல்லாததை பேசுகிறேன்னா? இப்போ பைபிளில் இருக்கு அப்படின்னா, தேவன் இதை சொல்கிறார் அப்படின்னா, இது ஆமென்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இதன்படியே உங்கள் வாழ்க்கையை அமைக்கணும்னு விரும்புறது உங்கள் பொறுப்பு. ஆமாம், எனக்கு நான் வந்திருக்கிற இந்த தேசம் நல்ல தேசம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு ராம்நாடு நல்ல தேசம்? பல பேர் இந்த ஊருக்கு வந்தேன், ஐயோ தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி போனா. ஆனால் நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இங்கே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பயும் நான் உனக்கு சொல்கிறேன், இந்த தேசம் நல்ல தேசம். நீ சொல்லணும் வாயை திறந்து. திருப்பி இங்கேருந்து வேற எங்கேயா போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இந்த தேசம் நல்ல தேசம். தேவன் என்னை பெருகும்படிக்கு இந்த தேசத்துக்கு வைத்திருக்கிறார். இங்கே நான் வீடுகளை கட்டுவேன், இங்கே என்னுடைய தொழில் பெருகும், இங்கே என்னுடைய வெள்ளியும் பொண்ணும் வர்த்திக்க பண்ணுவார். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. நீ ஆசைப்படலை அப்படின்னா, நீ மற்றவங்களை போல வெளியே இருக்கிற மனுஷர்களை போல நீ பரிசுத்தம் பாஸ்டர், அதை பேச மாட்டேங்கிறீங்க பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இதையே பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. நீ ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும், உன் கையில் பணம் ஏராளம் வர்ற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப இதைத்தான் பேசுவேன். உன்கிட்ட தங்கம் பெருகிற வரைக்கும் நான் இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். இயேசுநாதர் வர போகிறாரு, அதை பேசாமல் இருக்கிறீங்க. அவர் பாட்டுக்கு வருவார், அவர் வரும்போது நானும் கூட போயிடுவேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இயேசுநாதர் பப்பரப்பான்னு அவர் அங்கே சத்தம் கொடுக்கும்போது நான் இங்கே காணாமல் போயிடுவேன். ஹலோ, அதனால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அவர் வருவார், மேகத்தில் வருவார், வரும்பொழுது எக்கால சத்தம் தொனிக்கிற பொழுது அவரோட நானும் இருப்பேன், மிஸ்ஸே ஆக மாட்டேன். யாருக்கா சந்தேகம் இருக்கா? யாரு? ஆனால் இங்கே கொஞ்சம் வீடுகளை கட்டுகிறதுல கொஞ்சம் சவால் இருக்குது. இங்கே கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கறதுல கொஞ்சம் சவால் இருக்குது. இங்கே கொஞ்சம் தங்கம் பெருகிறதுல சவால் இருக்குது. இங்கே தொழில் பெருகிறதுல பெரிய சவால் இருக்குது. அந்த சவால்களை தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதியின் அடிப்படையில் நான் சித்தி பெற போகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாமே ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களாக பேசலை. எல்லாத்தையும் தேவன் என்னவா தான் பேசுகிறாரு? பொருளாதார ஆசீர்வாதங்களாகவே பேசுகிறார். சரி, இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்காக பேசிட்டார். எல்லாமே என்னவா பேசிட்டாரு? மெட்டீரியலாகவே பேசிட்டாரு. சாப்பாடை தருவேன், வீடு தருவேன், தங்கம் தருவேன், வெள்ளி தருவேன், ஆடை தருவேன், பெருக்குவேன், எல்லாம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னொன்று ஒன்று சொல்றாரு பாருங்க, 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? சத்தமா சொல்லுங்க. பணம் சம்பாதிக்க பலன். எல்லாம் சொல்லுங்க. பணம் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறாரா? வீடு, பொருள், தங்கம், வீடு, ஆடு, மாடு எல்லாம் சொல்லிவிட்டு பணத்தையும் தருவேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் நம்புறேன், ஆண்டவர் ஏராளம் பணத்தை எனக்கு தருவார்னு நான் நம்புறேன். இதில் நிறைய பேருக்கு நான் ஒரு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர் பரிசுத்தத்தை பேசவில்லை, பாஸ்டர் பரலோகத்தை பற்றி பேசவில்லை. நான் பரலோகத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறார். இன்னொன்று ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்கு, அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறார்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, he gives power to be rich. அவர் ஒரு பெரிய ஆற்றலை தருகிறாராம். எதற்கென்றால் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்க இல்லை. முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதிகாரம், வலிமை, வல்லமை, பலன், பொருளாதாரம் எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறதுக்கு பலனை தரார். அவர் தான் தரணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சரி, இப்போ இந்த சம்பாத்தியம் என்ற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்பாத்தியம்ன்ற அந்த வார்த்தைக்கு வர இடத்துல இப்படி போடுங்களேன், இப்படி சொல்லுங்களேன். சம்பாத்தியம்னா வேலை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?
வேலை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், சும்மா இருந்தால் என்ன செய்ய முடியாது. அப்போ இப்படி பார்ப்போம், அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை, அந்த சம்பாத்தியம்னு வர இடத்துல என்ன போட்டிருங்க, வேலை. தேவன் பணம் சம்பாதிக்கும் ஒரு வேலையை தருகிறார், அதை திறம்பட செய்ய ஆற்றலை தருகிறார். தேவன் பணம் சம்பாதிக்க ஒரு வேலையை தருகிறார், அதை திறம்பட, அதாவது ஞானமாக, அறிவாக, புத்தியாக செய்ய ஆற்றலை, இதெல்லாம் யார் தரணும்? அந்த ஆற்றல், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் வருது பார்த்தீங்களா. அந்த ஆற்றல் அப்படின்ற இடத்துல 3 விதமான காரியங்கள் சொல்றாங்க, 3 காரியங்கள் சொல்றாங்க. ஒன்று, ஆற்றல்ன்ற வர இடத்துல ஒன்று, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆற்றலை கொடுக்குறாருல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அந்த வேலையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆற்றலை கொடுக்குறாருல. எத்தனை பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்? ஐயா மாதிரிலாம் சொல்லுங்க. அம்மா மாதிரி வேலை பார்க்குறாங்க. நான் நம்புகிறேன், இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் வேலை பார்க்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும். பாஸ்டருக்கு எவ்வளோ ஆசைப்பாரு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா எனக்கா கொடுக்க போகிறீங்க? உங்கள் வீடு பெருங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்களுடைய சந்ததி நல்லா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, சத்தமாக சொல்லுங்க, எங்கள் அப்பா ஒன்று வச்சுட்டு போல பாஸ்டர், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் அப்பா ஒன்று செஞ்சுட்டு போல பாஸ்டர், போயிட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு நிறைய ஆஸ்தியை வச்சுட்டு போங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டோம்னா, எங்கள் அப்பா ஆஸ்தியை வச்சாரோ இல்லையா, லட்சக்கணக்கில் என் கலையில் கடனை வச்சுட்டு போயிருக்காரு பாஸ்டர் அப்படின்னு. சரி கவனிங்க. அப்போ அந்த ஆற்றல்னு வருது பார்த்தீங்களா, அந்த ஆற்றல்னு வர்ற இடத்துல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றல்ன்ற இடத்துல ஒரு 3 காரியம் சொல்கிறாங்க. ஒன்று, எப்படி இருந்தால் பணம் வரும், எப்படி வேலை பார்த்தா பணம் வரும். அதான், எப்படி வேலை பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியும். முதல் காரியம் உண்மை. எப்படி வேலை பார்த்தா பணம் வரும்? முதல் காரியம் என்னது? சத்தமாக சொல்லுங்க, என்னது? உண்மையா இருந்தா பணம். 2வது காரியம் உத்தமம். அடுத்து என்னது? முதல் உண்மை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை சொல்றேன், கவனிக்கிறீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை, பணம் ஏராளம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை சொல்றேன். ஒன்று, முதல் காரியம் என்ன? 2வது காரியம் என்ன? 3வது காரியம் ஜாக்கிரதை. 3வது காரியம் என்ன? ஜாக்கிரதை. இந்த 3 காரியம் இருக்குமானால் கர்த்தர் சொல்றாரு, பணம் வரும். உண்மை, உத்தமம், ஜாக்கிரதை. வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பணம் வந்துருச்சான்னு கேட்டால் கிடையாது. வேலை பார்க்குறவனா பணக்காரன் ஆகிட்டானான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் பணக்காரன் ஆனான்றதை பைபிளில் இருந்து காட்டுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பணக்காரனாக மாறிடுவீங்க. யாரோ ஒருத்தன் சொல்கிறான்னு சொல்லிடாதீங்க, இங்கே வாங்க உங்கள் பர்ஸை தரங்க, இயேசுவின் நாமத்தினால உன் பர்ஸை பாரு 5000 ரூபா இருக்கும். அந்த ஜிமிக்ஸ் வேலைலாம் இங்கே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் சும்மா அற்புதம் செய்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறது கிடையாது? சும்மா அற்புதம். எதுக்கு அற்புதம் செய்கிறாரு? ஒரு தேவை இருக்குமானால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் முழுக்க பைபிளை தேடி தேடி பாருங்க, யாரோ ஒருத்தனுக்கு தேவை இருக்கும், அதன் அடிப்படையில் தேவன் என்ன செய்வார்? அற்புதம். யாரோ ஒருவன் தன்னுடைய அற்புதத்திற்காக அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி காத்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அவர் அவருடைய நாமத்தை ஒரு நாளும் வீணிலே வழங்குவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியமும் வெளிச்சமா இருக்கணும். சும்மா யூடியூப்ல காட்டிட்டாங்க பணம் வந்துருச்சு பாஸ்டர், அது பைபிளும் கிடையாது. நல்ல மனதில் ஆழமா வச்சுக்கங்க, விசுவாசிகள் தோத்து போயிடக்கூடாது. ஒரு தேவை இருக்கும், தேவன் அற்புதம் செய்வார். அந்த தேவை உள்ளவன் தேவனை தேடுவான். அதன் அடிப்படையில் தேவன் அற்புதத்தை. சரி இங்க வாங்க. அப்ப 3 காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒன்று உண்மை, இன்னொன்று உத்தமம். சத்தமா சொல்லுங்க, உண்மை, உத்தமா, ஜாக்கிரதை. இப்படி இருந்தா என்ன செய்யும்? பணம் வரும். வருமா? நான் என் பீரோவை திறந்துட்டு பணமே வா பணமே வா அப்படின்னு சொன்னா பணம் வந்துருமாக்கு? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா,
பர்ஸை திறந்துட்டு ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினால இந்த பர்ஸை ஆசீர்வதிக்கிறேன், இது பெருகட்டும் ஆண்டவரே. பெருகாது. உண்மையா இருக்கியா? பெருகும். உத்தமமா இருக்கியா? பெருகும். ஜாக்கிரதையா இருக்கியா? பெருகும். காட்டுறேன் இப்போ, திருப்புங்க. நீதிமொழிகள் 28:20. 3 காரியம் மறந்துடவே கூடாது. பணம் பெருகிறதுக்கான 3 காரியம். அதை நம்மளே கூட நம்மள அனலைஸ் பண்ணிக்கலாம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாய் இருக்கிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பணக்காரன் ஆகிறதுக்கு ஆசைப்படுறவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வருவான். உண்மையுள்ள மனிதன், எல்லாம் சொல்லுங்க உண்மையுள்ள மனிதன். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க உண்மையா இருங்க பிரதர். எல்லாரும் என்னைய பார்த்து சொல்லுங்க பாஸ்டர் உண்மையா இருங்க. சத்தமா சொல்லுங்க, என்னைய பார்த்து சொல்லுங்க உண்மையா இருங்க. நீங்க மட்டும் சொல்லக்கூடாது, என்னையும் சேர்த்து தான் சொல்லணும். நீங்க உண்மையா இருங்க. உண்மை. பணம் 2வது. உண்மை. எல்லாம் சொல்லுங்க உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் வருமா பெறுவானா? வேணுமா அப்படின்னா உண்மைதான் முதல் ஆரம்பம். பணம் வேணுமா? உண்மைதான் ஆரம்பம். எப்போ பார்த்தாலும் பார்த்துருக்கீங்களா, நான் அடிக்கடி யோசிப்பேன், இவங்க எதுக்குடா பேப்பரில் ஊன்னு போடுறாங்க அப்படின்னு. ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அது ஏதோ போடுறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு இப்போ நானாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாக இருந்தால் தான் எல்லாமே விளங்கு. சொல்லுங்க உண்மை. திருப்புங்க தானியேல் 6. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நீ உண்மையா இருந்தா உன்னை குற்றப்படுத்த நினைக்கிறவனால கூட உன்னை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏசுனார் கேட்கிறாரு, உங்களில் எவனாகிலும் ஒருவன் என்னை குற்றப்படுத்த முடிந்தால் குற்றப்படுத்து, ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ உண்மையா இருக்கிற, உன் வேலையில உண்மையா இருக்கிற, உன் தொழில உண்மையா இருக்கிற, உன் குடும்பத்துல உண்மையா இருக்குன்னா ஒரு நபர், கவனிக்கிறீங்களா, உன்னை குற்றப்படுத்தவே முடியாது. சரி, இப்படி உண்மையா இருக்கிறதுனால தானியேலுக்கு என்ன நடந்தது? 28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மை எங்க கொண்டு போகுது? ஹலோ, உண்மை எங்க கொண்டு போகுது? ஜெயம். 2 ராஜா வந்துட்டான், கோரேஸ் வந்துட்டான், தரியும் வந்துட்டான். ஆனா தானியேல் உண்மை என்ன செய்யவில்லை? மாறவில்லை. அது எப்பொழுதும் என்னவா மாறினது? நான் சொல்றேன், உன்னுடைய உண்மை உன்னை ஜெயமாக மாற்றும். என்ன செஞ்சாலும் உன்னை ஆசீர்வதிக்கும். என்ன செஞ்சாலும் உண்மைதான் உனக்கு மூலதனம். நிறைய பேர் சொல்லுவாங்க மூலதனம், முயற்சி தான் மூலதனம். கிடையாது. உண்மை. எல்லாம் உண்மை. உண்மைதான் பெரிய மூலதனம். அடிப்படையாகவே கிறிஸ்தவனுக்குரிய குவாலிட்டியே என்ன? அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேனிப்புலேட் பண்றது இல்லை, அப்படி மேனிப்புலேட் பண்ணி பேசுறது இல்லை, காரியங்களை மாத்தி மாத்தி பேசுறதுல இல்ல, ஒருத்தவங்கள்ட்ட மாத்தி மாத்தி பேசுறது இல்ல. தேவன் உண்மையுள்ளவர், நான் உண்மையுள்ளவர். பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு தேவன் சொல்றது காரியம், ஸ்டெப்பு சொல்லுங்க சத்தமா, மறந்துடாதீங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐடியா உலகத்துல கொடுக்குறான். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஐடியாவே வேற. பி ட்ரூத்ஃபுல் டு காட். நீ தேவனுக்கு உண்மையாரு. வேலையில நிறைய பேருக்கு உண்மைனா என்னன்னே தெரியலன்றாங்க. பாஸ்டர் உண்மைனா என்ன பாஸ்டர்ன்றாங்க. பாஸ்டர் உண்மைனா என்ன பாஸ்டர்? அதை முதல் சொல்லுங்க. நீங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் கரெக்ட். உண்மைனா என்னன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுங்க. உண்மைன்ற பேரை நான் இன்னும் விளக்கணுமா? நான் கேட்கிறேன், உண்மையே இன்னும் விளக்கணுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்று சொல்றதுதான் உண்மை. என்ன பிஸ்னஸ் பண்றியோ அந்த பிஸ்னஸ்ல இதுதான் என்னுடைய ப்ராஃபிட், இதுதான் உன்னுடைய பொருள், இதுதான் உனக்கு தேவை, இதுதான் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை. உலகம் சொல்லு நீ முட்டாள்னு, ஆனா கர்த்தர் சொல்வாரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை
உண்மைன்னா என்ன தெரியுமா? உண்மைன்னா என்ன? என்ன சொன்னியோ சொல் தவறாம இருக்கிறதா உண்மை. நீ பண்ற வேலை உன் ஓனருக்கு இல்லை, மேல இருக்காரு பாரு ஆண்டவருக்காக. நான் இதை எதுக்கு எடுத்து வைக்கணும்னு நினைக்காத, நான் இதை எதுக்கு சுத்தம் பண்ணணும்னு நினைக்காத, இது என் வேலை கிடையாதுன்னு சொல்லாத. அது உன் வேலை கிடையாது தான். ஆனா இல்லாத வேலையை கூட நீ செஞ்ச அப்படின்னா தேவன் பார்க்கிறார். எது உண்மை? இது என் வேலை கிடையாது பாஸ்டர், அந்த வேலையை நான் எதுக்கு பார்க்கணும்னு அவசியம் இருக்கு? நோ. நான் சொல்றேன், உலகத்தின் பார்வையில் நீ முட்டாள், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ உண்மையுள்ள மனுஷன், ஆசீர்வாதத்தை தக்க முடியாது. திருப்புங்க 2 தெசலோனிக்கர் 3:3. நாம் ஏன் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நான் என்ன செய்றேன்? உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். போதும். அந்த சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருந்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையும் சத்தியமும் உள்ளவர். உண்மையுள்ளவர். நான் ஏன் உண்மையா இருக்கணும்? நான் ஆராதிக்கிற என் இயேசு உண்மையுள்ளவர். அதனால நான் என்னவா இருக்கேன்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய உள்ளத்துல இயேசு இருக்கிறார்? நான் சொல்றேன், நீ எல்லாம் உண்மையா இருந்தேன்னு வச்சுக்க, வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களுக்கு நீ ஒரு முட்டாள், மற்றவங்களுக்கு நீ முட்டாள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். பணம் சம்பாதிப்பதற்கு தேவன் வச்சிருக்கிற முதல் வழி, சத்தமா சொல்லுங்க, உண்மை. உண்மை. ரைட்? 2வது வசனம், 2வது காரியம். முதலாவது உண்மை, அடுத்து உத்தமம். உத்தமம்ன்ற அந்த வார்த்தை பெட்டர்னு யூஸ் பண்றாங்க, அல்லது அப்ரைட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. வாசிக்கலாம். முதல்ல உத்தமம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். உத்தமம்னா வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு கிரயம் கொடுத்தனாலும் தேவன் சொல்லி இருக்கிறபடி வாழ்றதுக்கு பேர் தான் என்ன? தேவன் சொல்லி இருக்கிறபடி நடக்கிறது தான் என்னது? எவ்வளவு கிரயம் கொடுத்தனாலும், எவ்வளவு காயப்பட்டாலும், எவ்வளவு வேதனைப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னபடி நடந்து போறதுதான் என்ன? உத்தமம். திருப்பி வாசிங்க உத்தமத்துக்கு. மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி உத்தமமும் உண்மையும் உள்ள. உத்தமம், ஆனஸ்ட், ட்ரூ. பிஸ்னஸ் பண்றோம், வேலை பார்க்குறோம், ஒரு ஓனருக்கு கீழே இருக்கிறோம், அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ அதெல்லாம் 2வது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற காரியம் கேரக்டர் சேஞ்ச். யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் கேரக்டர். இந்த மாம்ச உலகத்துல இங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, நமக்கு என்ன பெனிஃபிட்னு பேசுறான். ஆசை, அவ்வளவு ஆசை, பண ஆசை. ஆனா நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. யார் பார்க்கிறாருன்னா கர்த்தர் பார்க்கிறார். எவனடா அடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சு வீட்டை கட்டி போடலான்னு நினைக்கிற இந்த உலகத்துல கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நான் உன்னை வெளிச்சமா இருக்க விரும்புறேன், நான் உன்னை உப்பா இருக்க விரும்புறேன். நீ அப்படி இருந்தேன்னு வச்சுக்கவே, நீ அவங்களுக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி கவலைப்படாது. நீ உண்மை நிமித்தமா பிரச்சனை வருதா? தானியேலை பார்த்துக்க. தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை. போய் நேரா தூக்கி எங்கதுல போட்டான்? சிங்க கைபிக்குள்ள போட்டான். சிங்கம் கூட வாய, ஏன்னா அவன் உண்மை உள்ளவன். சிங்கம் கூட வாய முடும்பா, ஏன்னா நீ உண்மை உள்ளவன், உத்தமமானவன். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள. ஓனர் பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். யார் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவா? திருப்புங்க எல்லாரும் 1 சாமுவேல் 29. உத்தமம்னா என்னன்னு சொல்றேன். 1 சாமுவேல் 29:1. பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வரச் செய்தார்கள். இஸ்ரவேலர் இஸ்ரவேலில் இருக்கிற
துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். 2வது வசனம். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் 100 1000 சேர்வைகளோடே போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடே பின்தண்டிலே போனார்கள். கவனிங்க, இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். சவுல் தாவீதை கொலை செய்ய தேடுகிற பொழுது இவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா ஆகீஸோட போய் என்ன செஞ்சிருவாரு, சேர்ந்துருவார். ஆகீஸ் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ராஜா, பெலிஸ்தரும் அவனும் கூட்டு, அவனோட போய் சேர்ந்துருவார். இப்போ இஸ்ரவேல ஆகீஸ் ராஜாவும் பெலிஸ்தர்களும் சேர்ந்து சண்டை போட வருவாங்க. அப்போ ஆகீஸ் ராஜாவோட யார் வருவா? தாவீது கூட வருவார். யாரோட சண்டை போட? சவுலோட சண்டை போட. இஸ்ரவேலோட சண்டை போட யார் வருவா? இப்போ தாவீது, ஆகீஸு, பெலிஸ்தர், இந்த 3 கூட்டமும் வரும். ஆனா தாவீது யாரோட தான் இருக்க? ஆகீஸோட இருக்கிறார். அப்படி நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்றது தான் 3வது வசனம். அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலில் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். பாருங்க, ஆகீஸ்ன்ற ராஜா சொல்றான், இவன் இஸ்ரவேல்ல இருந்து வந்த நாள்ல இருந்து எத்தனை நாள் இருந்தாருன்னு தெரியல, ஆனா நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன்கிட்ட நான் ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்கல. ஒரு எதிரியோட போய் இருந்தா கூட அந்த எதிரிக்கு உண்மை. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, மனுஷன் இவன்கிட்ட கூட்டம் இருக்கு, இவன்கிட்ட பல கூட்டம் இருக்கு, அவனை வச்சு அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டு இவன் ராஜாவை மாறலாம். ஆனா அவன் அந்த ராஜாவுக்கு வாசி 6வது வசனம் வாசி. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும். இவர் உண்மையா இருக்காரான்னு சொல்லுவாங்க, ஆனா பெலிஸ்தர்லாம் சொல்லுவாங்க இவன் வரக்கூடாது. ஏன்னா இவன் வந்தானா பெரிய பிரச்சனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி இவனை தான் பெருமைப்படுத்தினாங்க. ஆனா இவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தாவீதை வரவிடாம தடுத்துருவாங்க. அப்போ ஆகீஸ் என்ன செய்வார்னா தாவீதிட்ட போய் பேசுவார். தாவீதிட்ட போய் பேசுறார். அவர் என்ன பேசுறாருன்றதை கவனி. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. தாவீதை சொல்றாரு, இன்னொரு ராஜா சொல்றாரு, ஒரு குறை கூட நான் என்ன செய்யல. I never find any faults in you from the day you be with me. நீ வந்த நாள், நீ என் கூட சேர்ந்த நாள்ல இருந்து ஒரு குறை கூட என்ன செய்யல. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நீ உத்தமன்டா. குறையே கண்டுபிடிக்க முடியாத வேலைக்காரன். ஹலோ வேலைக்காரர்கள் சார், நான் உங்கள்கிட்ட தான் சொல்றேன், குறை கண்டுபிடிக்க முடியாத வேலைக்காரர். இவர் என்ன ராஜாவா? ராஜாக்கு பக்கத்து சீட்டு போட்டு உட்காந்து டெய்லி பரமபதமா ஆண்டுகிட்டு இருந்தாரு. இவனும் வேலைக்காரன். அங்க இருக்கிற 1000 பேரை போல தாவீதும் ஒரு படையில இருந்தவன். அந்த படையில இருந்தா கூட அந்த ராஜாவிற்கு உண்மை உத்தமம், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படிதல், அந்த ராஜா சொல்றதை கேட்டு நடக்கிற அனுபவம். நான் சொல்றேன், அவன் பைத்தியக்காரன், அவன் ரட்சிக்கப்படாதவன், பேய் மகன், பிசாசு மகன். இவன் சொல்றது என்னடா நான் கேட்கறது, நான் சொல்றதுடா இவன் இன்னும். நீ எனக்கு தலைவனா வந்துட்டியா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஏன்னா நான் உனக்கா கீழ்ப்படியல, நான் ஆண்டவருக்கு என்ன செய்றேன், ஏன் உத்தமத்தை நான் அப்படி என்ன செய்றேன். படிங்க. ஆகீஸ் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாய் இருக்கிற போது புறப்பட்டு போ என்றான். காலையில எந்திரிச்சோன்னே கிளம்பிருப்பா, எனக்கு உன்னைய பத்தி தெரியும், நீ ரொம்ப யோக்கியமான, எனக்கு நீ உண்மை உள்ளவன்னு எனக்கு தெரியும். ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு
நீ வரக்கூடாதுன்றாங்க, அதனால் உன் ஆட்களோட நீ கிளம்பி உன் ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க. உண்மையுள்ள மனுஷனுக்கு, உத்தமமுள்ள மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற அந்த கிருபை என்ன தெரியுமா? 30வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன? 30:1. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. டோட்டல் ஃபேமிலி, டோட்டல் ஊரே வாஷ் அவுட்டு. உண்மையாக இருந்தால், உத்தமமாக இருந்தால் இவ்வளவு கிரையம் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு ராஜாக்கு பிள்ளைக்குட்டியை போய் உட்காந்து அங்கே போய் உண்மையாக இருக்கான், ஆனால் என்ன செஞ்சிடறான்? வேற ஒருத்தன் பிள்ளை சொத்து எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போயிடறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவனுடைய கூட இருந்தவர்களும் அழுறதுக்கு கூட பலன் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பிரச்சனை. அங்கே ஒரு ரிஜெக்ஷன். உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்சது என்ன தெரியுமா? விரட்டை அடிக்கப்படுகிற அனுபவம். உத்தமத்துக்கு என்ன என்ன பரிசு? விரட்டிட்டான். நீ என் கூட இருக்கக்கூடாது, வெளியே ஓடுறாங்க. சரி, பிள்ளைக்குட்டியை பார்த்து அங்கே கொஞ்ச நாள் இருப்போம்னு வந்தால் இங்கே பிள்ளைக்குட்டி இல்லை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு. இப்போ யாரா அடைக்கலாம்? இப்போ உண்மை உத்தமம் உங்கள் மனசில் இதெல்லாம் வந்திருக்கு. நான் இவ்வளோ உண்மையாக இருக்கேன், ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளோ ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறேன்? இங்கே பாருங்கள், இவன் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், ஆனால் நான் இவ்வளோ உண்மையாக வேலை பார்க்குறேன், என் வாழ்க்கையில் எந்த விதமான திருப்பு முனையும் நடக்கலைன்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் ஓண்ட தான் பேசுகிறார். நல்லா கவனி, தேவப்பிள்ளை கவனி. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் அதோட சோழி முடிஞ்சு. ஆனால் தாவீதுக்கு இங்கே ஒரு பிரச்சனை வருது. தேவன் அவனுக்கு ஒரு பலனை கொடுக்குறாரு பாருங்க. என்ன செய்கிறாரு பாருங்க. 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்து கொண்டான்? அப்புறம் என்ன அர்த்தம்? உத்தமத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் அப்படிதான் இருப்பேன், இன்னும் தேவ சமூகத்தில் போய் இருக்க போறேன், இன்னும் நான் எனக்கு நடந்ததெல்லாம் பிரச்சனை, அதனால் ஆண்டவர் விட்டு நான் தூரம் போயிடுறேன் சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் எனக்கு வேணாம், நான் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், என்னை கன்சிடரே பண்ணாமல் போயிட்டார் ஆண்டவர். நோ, இன்னும் நான் கர்த்தருக்குள்ளே பலப்படுறேன். இன்னும் நான் எங்கேருந்து நிராகரிக்கப்பட்டனோ அந்த வேலையை நான் மறுபடியும் செய்கிறேன். எவ்வளோ உண்மை பாருங்க, எவ்வளோ உத்தமம் பாருங்க. என்ன நடந்தாலும் அந்த குவாலிட்டி மாறலை பாருங்க. என்ன நடந்தாலும் என்ன மாறலை? சுபாவம் என்ன செய்யலை? மாறலை. கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாவீது 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டும், அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசா ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீது 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசார் ஆற்றலை கடக்க முடியாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியரை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையும் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழங்கள் குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்பி அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யார்? நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். இங்க ஒரு எஜமான் என்ன செய்துட்டான்? வியாதி வந்தவன கைவிட்டுட்டான். ஆண்டவர் என்ன செய்யல? தாவீது உத்தமம் முன்னவள யாரு கைவிட மாட்டா? சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவன் என்ன செஞ்சிருவான்? கைவிட்டுருவான். 3 நாளா சாப்பிடாம வனாந்திரத்தில் கிடக்குறான். அவ்வளோதான் விட்டுட்டு போயிட்டான். பிரதர் சாரி, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கங்கன்னு சொல்லி போயிட்டான், வேற வேலை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் கர்த்தர் பாருங்க, யாரை கைவிடலை? தாவீதை கைவிடவே இல்லை. வேதம் சொல்லுகிறதுக்கு அப்புறம் அவன் போய்
அமலேக்கியரை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் 18 அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறுதையாகிலும் பெரிதையாகிலும் குமாரர்களிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது எல்லா ஆடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகள் தங்கள் மிருக ஜீவன்கள் முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை, எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டோம். உத்தமம் என்ன செய்யும்? நீ இழந்ததை திரும்ப உனக்கு தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ வேலையில உண்மையா இருக்கியா? நீ வேலையில உத்தமமா இருக்கியா? கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன இழந்தையோ தேவன் அவை எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப. பாஸ்டர், நான் லாஸ் பண்ணிட்டேன் தொழில்ல, நீ உண்மையா இரு, தேவன் திரும்ப தருவார். நீ உத்தமமா இரு, நீ இழந்த எல்லாவற்றையும் தேவன் உனக்கு என்ன செய்வாரு? சரி, ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடும். நீதிமொழிகள் 28:10. அந்த உத்தமமா இருந்தா என்ன பலன் மட்டும் பார்த்து. உத்தமமா இருந்தா என்ன பலன்? 28:10. உத்தமர்கள் மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களுக்கோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்கள் எதை சுதந்தரிப்பார்கள்? நன்மையை. சத்தமா சொல்லுங்க. உத்தமர்கள் எதை சுதந்தரிப்பார்கள்? எத்தனை பேருக்கு நன்மையை சுதந்தரிக்கணும்? வேலையில உத்தமமா இருங்க. யோபு 1:1. உத்தமமா இருந்தா என்ன பலன்? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும். யோபுவை பத்தி தேவன் போற டைட்டில் உத்தமன். யோபு யாரு? உத்தமன். சரி, அந்த உத்தமன் எப்படி இருந்தான் பாருங்க. அடுத்த 2வது வசனம். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000. எத்தனை ஆயிரம் ஆடுகள்? 7000. உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். யோபுவுக்கு எத்தனை ஆடு? 7000 ஆடு. அப்புறம் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இல்ல, he is a richest person in east. கிழக்கத்தி புத்திரர்ல யாரு பெரிய பணக்காரன்? யாரு? யாரு? உத்தமன். உத்தமர்கள் நன்மையை. பணம் எப்படி வருதுங்க? உலகம் சொல்ற மாதிரி சீட்டு போடுங்க பிரதர், அப்படி இல்லை. உண்மை அடுத்து உத்தமம். பணம் உன்னை தேடி வர்றதுக்கான காரணம். 3வது காரணம் ஜாக்கிரதை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல் காரியம் என்ன? பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதல் காரியம். அடுத்து 3வது வாசிப்போம், ஜாக்கிரதை. ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க கடவன். நீங்க எத்தனை பேர் முதலாளியாக விரும்புறீங்க? கையை உயர்த்துங்க. அரை கையெல்லாம் காட்டக்கூடாது. ஆண்டவர் பரலோகம் பார்க்கட்டும், பாதாளம் பார்க்கட்டும், தேவ தூதர்கள் பார்க்கட்டும், நான் முதலாளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, நான் முதலாளி. எத்தனை பேர் முதலாளியாக விரும்புறீங்க? ஆமென். சும்மா இங்கே ஆமென் சொல்லிட்டு வீட்டில் போய், என்ன பாஸ்டர் நான் என்ன செய்ய, நானே 10,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். கவர்மெண்ட் சம்பளம் பாஸ்டர், அவ்வளோதான் தருவாங்க, வேற என்ன? மாத சம்பளம் வாடகை கொடுக்கறதுக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்குது. இதில் முதலாளிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் பாஸ்டர்? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. சத்தமாக சொல்லுங்க, நான் முதலாளி. ஹலோ, முதலாளின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பல குடும்பங்களை வாழ வைக்கிறவன் அர்த்தம். எத்தனை பேருக்கு குடும்பங்களை வாழ வைக்கணும்? சிஸ்டர்லாம் யோசிக்கிறாங்க, சிஸ்டர் நாங்கள் முதல் வாழணும், அப்புறம் தான் அடுத்ததுலாம். கரெக்டாக சொல்கிறதுக்காக நீங்கள் நீ முதலாளி தான். உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்க நீ சம்பளம் கொடுத்தாலே நீ முதலாளி தான். ஹலோ, இருக்கிறீங்களா? உங்ககிட்ட வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுத்து ஆசைப்படுங்க. முதலாளி, நான் முதலாளி, நான் முதலாளி, நான் முதலாளி. நான் தொழிலாளி இல்லை, இப்போ தொழிலாளியாக இருக்கேன், ஆனால் நான் முதலாளி. சீக்கிரத்தில் சிஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் சீக்கிரத்தில் ஒரு ஹோட்டல் போடுறேன், ஜோம் பண்ணி ஆரம்பிச்சுவீங்கன்றேன். நான் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறேன். நீங்கள் முதல்ல நீங்கள் பிளான் மட்டும் பண்ணுங்கள், நான் கையை வைக்கிறேன், நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. ஏன்னா என் கையில் மந்திரம் இல்லை,
உன்கிட்ட உண்மை இருக்கு, உத்தமம் இருக்கு, நீ ஜாக்கிரதையானாலும் கண்டிப்பா உன்கிட்ட செல்வம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹோட்டல் போடுறவங்க ஹோட்டல் போடுறோம், ஐடியா தேவன் செய்வார் பாருங்க. பார்ப்போம். ரோமர் 12:11. 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அப்ப அசதி ஜாக்கிரதைக்கு எதிர்ப்பதான் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஜாக்கிரதைக்கு எதிர்ப்பதான் என்ன? அசதின்னு சொல்லக்கூடாது, சோம்பேறி. நல்லா விளங்குற மாதிரி சொல்லணும். தமிழ்ல அசதின்னு சொன்ன உடனே சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசதியா இருக்கு பாஸ்டர்னா. சோம்பேறி. ஜாக்கிரதையா இருக்கிறது வேற. ஜாக்கிரதையா இருக்கிறவன் செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கான், செல்வம் வந்துடும். சோம்பேறியா இருக்கிறவன் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து இங்கே உக்காந்துக்கிட்டு போராமப்பட்டுக்கிட்டே திரிய வேண்டியதான். தேவப்பிள்ளையில நல்லா சொல்லுங்க, ஜாக்கிரதை. ரோமர் 12:11. அசதியாயிராமல், சத்தமா சொல்லுங்க, என்னவாருங்க? ஜாக்கிரதையாயிருங்கள். வேலையில என்னவாருங்க? ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதை. உன்னை எப்போ தள்ளி விடலான்னு சொல்லி ராப்பகலா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பிசாசு. உன் மேல எப்படி பிளேம் பண்ணலாம்னு சொல்லி ராப்பகலா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஜாக்கிரதையாயிரு. நீதிமொழிகள் 21:5. நான் சொல்லிட்டேன், சோம்பேறித்தனம் தான் அசதி. அதனால சோம்பேறின்னு போட்டே வாசிங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். அது பதறுகிறவன் அல்ல, சோம்பேறி. சோம்பேறி. ஜாக்கிரதையுள்ளவன் செல்வத்துக்கும், சோம்பேறி எதுக்கும்? சுறுசுறுப்புள்ளவன் கை, ஜாக்கிரதையுள்ளவன் கை செல்வத்தை கொண்டு வரும். நீ வேலையில் எப்படி இருக்க? ஜாக்கிரதையா இருக்கியா? சுறுசுறுப்புள்ளவனா இருக்கியா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. சும்மா பணம் எல்லாத்தையும் தேடி வராது. ஆவிக்குரியவங்க நாங்கள் சர்ச்சுக்கு போய்விட்டோம் அப்படின்னா பணம்லாம் வராது. நீ உண்மையா இருக்கணும், நீ உத்தமமா இருக்கணும், நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீ இருந்து பாரு, பணம் உன்னை தேடி வரலையா இல்லையான்னு பாரு. மற்றவனை பத்தி கவலைப்படாத. நீ தேவன் நிமித்தமாக உன் வேலையில் உண்மையாரு, ஜாக்கிரதையாரு. சொன்ன மாதிரி நடக்கணும். ஒரே வாய்தா நீதிமானுக்கு, தன் சொல் தவறாதவன் பூரண புருஷன். மேனிபுலேட் பண்ணக்கூடாது. முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 22:29. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமலும் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேலையில ஜாக்கிரதை உள்ளவன் யாருக்கு முன்னாடி நிக்கிறானா? ஓனருக்கு முன்னாடி நிற்பான். வேலையில ஜாக்கிரதையில இருந்தா யார்கிட்ட நிப்ப? சொல்லுங்க, யார்கிட்ட நிப்பீங்க? உங்களுக்கு இருக்கிறதுல ஹையர் அபிஷியல்ட்ட நிப்பீங்க, இருக்கிறதுல ராஜாட்ட நிப்பீங்க. நீ வேலையில ஜாக்கிரதை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா சோம்பேறி கூட போய் நிப்ப. போ, அவன் என் கண்ணு முன்னாடியே வந்துடக்கூடாது, அவனை என்கிட்ட போ சொல்லுன்றான். போ சொல்லு, அவனை என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. இந்த அவனை கூப்பிடுப்பா, அவன் நல்லா வேலை வைப்பான். நீ பார்க்கிற வேலையில உன் ஓனருக்கு பிரியமா பாரு. நீ பார்க்கிற வேலையில உன்னை குற்றம் இல்லாதவனா பாரு. தானியேலை குறித்து அப்படிதான் சொல்லியிருக்கு. ஒரு குற்றம் அவனை சாற்றப்பட முடியவில்லை. உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன், ஜாக்கிரதை உள்ளவன், செல்வம் அவனை தேடி வரும். இதெல்லாம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாத எந்த ஒரு ஆவிக்குரியவனும் செல்வ செழிப்பா மாற முடியாது. அதுக்கு அவன் படிச்சிருந்தாலும் அப்படிதான், படிக்கலனாலும் அப்படிதான். 10 PhD வாங்கினாலும் ஜாக்கிரதை இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. படிக்கவே இல்லை, வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தா அவன் பெரிய சீமான். நீ யாரா மாற விரும்புற? மேல பாரு, நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். வேலையில ஜாக்கிரதையா இருந்தா என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. விரும்புறது கிடைக்கும். புஷ்டி இல்ல. புஷ்டின்னா இந்த புஷ்டி இல்ல, விரும்புனது கிடைக்கும். நீ வேலையில ஜாக்கிரதையா இருந்து பாரு, நல்ல வீடு கிடைக்கும். நீ வேலையில ஜாக்கிரதையா இருந்து பாரு, நல்ல கார் கிடைக்கும். நீ வேலையில ஜாக்கிரதையா இருந்து பாரு, ஆண்டவர் சொன்னாரே, ஆடு மாடு பெருகும், செல்வம் திரட்சியாகும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் உனக்கு எப்படி தருவாரு? நீ வேலையில ஜாக்கிரதையாரு. தங்கம் பெருகும், வெள்ளி பெருகும், ஆடு பெருகும், மாடு பெருகும். நீ வேலையில ஜாக்கிரதையா இருந்து. நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருங்க, இல்லைன்னா மாறுங்க. உண்மை,
உத்தமம், ஜாக்கிரதை. மறந்துடாத. இதுதான் தாரக மந்திரம். உனக்கு ஒரு சொத்து ஒன்று இருக்கு. என்ன சொத்து? உங்க அப்பா உனக்கு காசு கொடுக்கல, உங்க அப்பா உனக்கு சொத்து கொடுக்கல. ஆனா பரலோகத்தின் அப்பா உனக்குள்ள இருக்கிற கேரக்டரை மாத்தி இருக்கிறாரு. அது உண்மை, அது உத்தமம், அது ஜாக்கிரதை. நீ எந்த வேலை கொடுத்தாலும் நான் சிறப்பா செய்வேன். நீ எந்த வேலைனாலும் கொடுத்து பாரு. யூ கேன் சேலஞ்ச் மீ, நான் அதை செஞ்சு முடிப்பேன். பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பேன். நீ என்னை டயர்ட் ஆக்கவே முடியாது. நான் கடவுளோட வார்த்தையை நம்புற மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? கடைசியா ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யுமா? நீங்க ரூல் பண்ணுவீங்க. பணக்காரன், நான் இத்தனை அர்த்தம் சொன்னேன் பார்த்தீங்களா? பணக்காரன்னா என்ன அர்த்தம்? பவர்ஃபுல், மைட்டி, கிரேட், இதெல்லாம் சொன்னேன். அந்த வார்த்தைகள்லாம் வருது பாருங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் வரும். ஜாக்கிரதை உள்ளவன் என்ன செய்வான்? நீங்க கொஞ்ச நாள்ல நீங்க லேபரா இருப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல முதலாளியா மாறி இருப்பீங்க. அதான் ஆளுகை செய்யறது. ஹலோ, நீங்க சாதாரணமான ஒரு வேலைக்காரனா இருப்பீங்க, உங்களுக்கு கீழே 4 பேரை போட்டு இவங்களை மெயின்டைன் பண்ணுங்க. எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? வேலைக்காரங்களா எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள்ட்ட வேலைக்காரங்க எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள்ட்ட வேலைக்காரங்க எப்படி சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சம்பளம் கரெக்டாக கொடுக்குறீங்கன்றதுக்காக வரமாட்டாங்க. அதுக்காக மட்டும் வரமாட்டாங்க. ஏன்னா உங்களை காட்டிலும் நல்லா சம்பளம் கொடுக்குற நிறைய பேர் இருப்பான். நீ கம்மியாக சம்பளம் கொடுத்தா கூட உன்ட்ட எப்படி வேலைக்காரன் வருவான் தெரியுமா? நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தா. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய். 27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. சோம்பேறி அவன் வேட்டையாடி கொண்டு வந்ததை கூட என்ன செய்ய மாட்டானா? சோம்பேறினா எப்படி சோம்பேறினா, இப்படி சோம்பேறித்தனமாலாம் இருக்கக்கூடாது. சமைக்காத சோம்பேறி. அவன் வேலை பார்த்துட்டு வர்றான், அந்த வேலை பார்த்துட்டு வந்ததுல, அந்த வேட்டையாடிட்டு வந்ததுல, அதை சமைச்சு சாப்பிட்றதுல கூட சோம்பேறித்தனம். ஆனா ஜாக்கிரதை உள்ளவனோட பொருளோ அவன் என்ன செய்வானா? பத்திரமா அதை எடுத்து ஒவ்வொன்றா பத்திரமா எடுத்து வைப்பானா. சோம்பேறி பாருங்க எப்பயுமே நிர்விசாரமா இருக்கும். சோம்பேறி எப்பயுமே எப்படி இருக்கும்? கிருபையை கிருபையை அவமானப்படுத்தும். கிருபையை என்ன செய்யும்? அவமானப்படுத்தும். ஆனா ஜாக்கிரதை உள்ளவன் ஒரு சின்ன காரியத்தை கூட என்ன செய்ய மாட்டான்? வேஸ்ட் பண்ண மாட்டான். அதை எடுத்து பத்திரமா வைப்போம். சின்ன பொருள்னால எடுத்து பத்திரமா வைப்போம். இது தேவைப்படும், எடுத்து வைப்போம். நீங்க யார்? முதலாளிக்கு தேவைப்படும், நீங்க யார்? நீங்க யாரு? ஜாக்கிரதை உள்ளவனாக மாறுங்கள். வேலை ஸ்தலத்துல 10 பேரை மாதிரி நீங்க இருக்காதீங்க. நீங்க தனித்துவமா மாறுங்கள். உங்கள் வேலை ஸ்தலத்துல நீங்க தனிமை உள்ளவர்களாக மாறுங்கள். தேவனுக்காக நீங்கள் தனித்துவமானவர்களாக மாறுங்கள். உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் பணம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை தான் இங்க கர்த்தர் சொல்றாரு. அவரே இந்நாளில் இருக்கிறதற்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான அந்த பலன் தான் இந்த 3. இந்த 3 இருந்தா என்ன செஞ்சாலும் வரும். இந்த 3 இருந்தா என்ன செஞ்சாலும், நான் படத்துக்குவேன், வேலை இன்னொருத்தன் பாப்பான்றது இல்லை. ஒரு காலம் வரைக்கும் நீ வேலை பாரு, அதுக்கப்புறம் உன்னைய கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்துல வச்சிருவாரு, அவன் உனக்கு வேலை வைப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் ஒன்று இருக்கு. சுறுசுறுப்புள்ளவர்களாக இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்தது. செய்யுங்க. இந்த உண்மை, இந்த உத்தமம், இந்த ஜாக்கிரதையை தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், நீ இருக்கிற இடத்துல இருக்க மாட்ட, தேவனோட பெரிய ஆளாக்கிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம். பல புதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படிக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? அந்த பலன் இன்றைக்கு எங்களுக்கு வந்ததுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொண்டோம். பணம் இல்லை ஆண்டவரே, உண்மை, உத்தமம், ஜாக்கிரதை. எங்கள் வேலை, நீங்கள் கொடுத்த வேலையில் நாங்கள் உண்மையாக இருக்க போகிறோம், நாங்கள் உத்தமமாக இருக்க போகிறோம், உண்மை முன்னிறுத்தி நாங்கள் அதை செய்ய போகிறோம், ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். நாங்கள் பணத்துக்கு மரியாதை கொடுக்குற ஆள் இல்லை, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குற
நாட்கள். நம்புறோம் ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய வீடு கட்டப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஆடு மாடுகள் வர்த்திக்கப்படும் நம்புகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வர்த்திக்க பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உபாகமம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே எங்கள் மேலே பலிக்கிறதற்கு ஆஸ்தோம். இப்பொழுது கூட பிதாவே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக இங்க வந்திருக்கிறவங்களுக்கு சரீரத்துல தோலில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஸ்கின் டிசீஸ் யாருக்கு வந்திருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி, தேவரே இப்பொழுது தொட்டு குணமாக்கு. ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் ப்ராப்ளம், ரேஷஸ், இயேசுவின் நாமத்தினால, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பூசுறேன், அதை சபிக்கிறேன். இயேசு சரீரத்திலிருந்து வெளியேறும்படிக்கு நான் கட்டளை. ஸ்கின் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தினால தொட்டு குணமாக்குகிறீர். அதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கூட்டம் உண்மையும் உத்தமமும் ஜாக்கிரதையும் உள்ள கூட்டம். இவங்க வேலை ஸ்தலத்துல உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கூட்டம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், இவங்க செய்யற வேலை ஸ்தலத்துல உங்களுடைய நாமத்துக்கு சாட்சியான கூட்டம். இந்த ஜனம் எந்த வீட்டில் போய் வேலை பார்த்தாலும், எந்த அலுவலகத்தில் வேலை செய்தாலும், அங்கே இவர்கள் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாக, வேலையின் மூலமாய் அறிக்கை செய்கிறவர்களாக மாற்றினதற்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவர்கள் மேலே நான் வைக்கிறேன். தேவரே, அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க நம்முடைய கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.